என் கணவராகி எம்பெருமான் சென்றிருக்கிறார். மன்னவரை இன்னும் காணுமே. போனவரே, சரி சென்று பார்ப்போம். நிறைந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு நல்ல நாள். அதாவது பகவான் எம்பெருமான் மூச்சு ஆயிட்டாரு. உங்க கையில் உள்ள 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா போட்டு கும்பிட்டு சென்றால் வெள்ளி சூனியம் காத்து கருப்பு சகலமும் கும்பிட்டு உட்காருங்க. இன்னும் கூத்து இருக்குது. எனக்கு வந்தா புண்ணியரே ஒரு புயல் பயணி மரோ
தம்பி என் கணவரை யார் இப்படி கொண்டிருப்பார்? அடே தம்பி, அண்ணா நம்ம பெற்றாளே அம்மா அந்த பூமி தேவி இப்ப சத்தியபாமால பிறந்திருக்கா. ஆனா உடம்பு எப்படி ஆயிருக்கு, கேரளா குட்டி மாதிரி. தம்பி இவனை தூக்கி போட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி நம்ம லீல 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 பண்ணோம். அதாவது அன்னைக்கு முதல் யுகத்துல அதான் நீ பெண் பஞ்சாகவும் கடவுள் ஆம்பளை பஞ்சாகவும் மாதிரி எங்களை பெற்றீங்களே, நாங்க தாண்டி உங்க பசங்க. வராக அவதாரத்திலே என் கணவரை சேர்ந்து பூமாதேவியா இருக்கின்ற போது என் நரகாசுரன் முருகாசுரன் என்று குழந்தை பிறந்தது. பெத்த உடனே 2 பேர் திசை தெரியாம ஓடி போயிட்டீங்க. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் ஒண்ணு தூக்கி போடுறாரு. அப்படி நம்மளை காத்திருக்க அரிய சண்டாளி அரக்கர் குலத்திலே பிறந்து இரக்கமில்லாத நெஞ்சம் படைத்தவர்களே, ஒரு பெற்ற தாய் என்று தெரியாமல் நீ தகாத முறையில் வார்த்தை பேசுகிறாய். இந்த பார், என் கோபத்துக்கு ஆளாக வேண்டாம். கண்ணே, என் கனியே, என் முச்சே, என் அமுதே, என் ஆசன ஆயே, என் அன்பே கிளியே, ஆசத்தை கிளியே, நீ படி படி, என் காம நீ கண்ணை மறைக்கிறது, என் காம தலைக்கிறது. நான் யார் என்று உனக்கு தெரியுமா? என்னுடைய பெத்தல என் அம்மா என் கண்டால வழி பண்ணி ஓட்ட புண்டை. அன்னைக்கு நீ பொம்பளை பண்ணி ஆம்பளை பண்ணி பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சு. இவன் பொம்பளை பண்ணியாரு மாதிரி அவர் ஆம்பளை பண்ணியாரு மாதிரி 2 பேர் சேர்ந்தீங்கல்ல. வா 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 சார், இனிமேல் உங்களை உயிரோடு விட போவதில்லை. அதாவது ஒரு குழந்தை பிறந்தால் இந்த உலகத்திலே நன்மையாக வாழ்ந்தால் இந்த குழந்தை சிறிது காலம் வாழட்டும். இப்படி அக்குடும்பத்திலே அநியாயத்திலே தாய் பெற்ற தாய் என்று தெரியாமல் இப்படி என்னையே சேர நினைக்கிறாயே, இந்த உலகத்துல இருந்தால் இந்த பூமிக்கு கேடு. இனிமேல் உங்களை உயிரோடு எடுப்பதில்லை. மனசு தாங்காது. உன்னை பிடித்து பெண்டாடி உன்னை கற்பு கலைக்கணும், கற்பு சூறாடணும். முதல் இடத்திலே பூமாதேவியாக பிறந்தேன். இதோ இப்பொழுது என் சக்தி எல்லாம் சேர்ந்து உங்களை நானே மடிக்கிறேன். உன்னால் முடியாது. மடுத்து விட்டு சாகட்டும். ஏய், யார் எங்கே? என் கணவர் எம்பெருமான் மூச்சு ஆகிவிட்டார். என் கணவருக்கு உயிரிழப்பிடம் அல்ல இந்த சத்தியபாமால் இந்த பூமாதேவியாக அவதாரம் எடுத்தேன். இப்பொழுது என் கணவனின் உயிரை நான் எழுப்புகிறேன். உன் பிள்ளைகளை மடித்து விட்டு அடைத்து விட்டாய். அடே சண்டாளி, பெத்த பிள்ளைகளை கொல்வதற்கு உனக்கு எப்படி மனது வந்தது? நானே அவர்களுக்கு அடங்கி போய் மூச்சு ஆகிவிட்டு பிள்ளைகளை கொண்டு விட்டியே. சுவாமி, என் கணவரை யார் கொண்டது என்று நான் கேட்கின்ற போது, தாயே, நான் தான் உன்னை கணவனை கொன்றேன், நீ என்னை தாய் அல்லவா, உன்னை கட்டி சேராமல் விட மாட்டேன் என்று என் கற்பை சூறையாடு ஓடி வந்து விட்டான். அவன் தாயோடும் தந்தையோடும் வாழ்ந்திருந்தா வளர்ந்திருந்தா அவனுக்கு நீதி தர்மம் தெரியும். அவன் பிறந்த உடனே நம்ம அனாதையா விட்டுட்டு வந்துட்டோம். அதனால அவனுக்கு நீதி தர்மம்னா என்ன அப்படி என்று அவனுக்கு தெரியல. அவனுக்கு மறு உயிர் கொடு, அவனை எழுப்பு. எனக்கு அங்கார கோபம் வந்து விட்டது, அவனை மடித்து விட்டு மறுபடியும் உயிர் கொடுக்கிறதா?
நாக சர்ப்பம் தான் பெத்த குழந்தையவே சாப்பிடும். நாம சர்ப்ப இனம் இல்ல, தேவர கூட உயிர். நாம செஞ்சது தப்பு. ஆமா, நாம வளர்த்திருந்த பாசம் வரும். ஆமா, உயிர் தருகிறேன். அம்மா அம்மா அப்பா ஐயா அதாவது அறுக்கிற குளத்திலே பிறந்த இறக்கமல்லாதீங்க ஆயவே பெண்டாடுங்க. இந்த சந்திர பசங்க நான் அறியாத புத்தியில நாங்க தெரியாம செஞ்ச வண்டி விட்டு அப்பா மன்னித்து விடுங்கப்பா. அம்மா அம்மா எங்களை மன்னிடும்மா, மன்னிங்கள். ஆகட்டும். அதாவது இனிமேல் படி தவறு இனிமேல் படிக்கு இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது. வேதங்கள் 4 இருக்கிறது, சாஸ்திரம் 6 இருக்கிறது. நான் வேதம் 6 சாஸ்திரத்தை கற்று தேவருக்கு மகன் மாறி வாழ்ந்து கொள்ளுங்கள். போய் பொழிச்சுங்க. அதாவது நாங்க நீ சொன்ன வார்த்தை கேட்டு நாங்க மன்னிப்புக்கு பிழைப்போம். அப்பா செத்தவர் பிழைத்தால் சீமை கொள்ளாது, சீமை இடம் கொள்ளாது. பிழைத்தால் இந்த மண்ணு இடம் கொள்ளாது, இடம் கொள்ளாது. என்னைக்கு தாய பெண்டான இந்த கருதல பசங்க இந்த தரணியில வாழக்கூடாது. நாங்க செத்தக்கு செத்தே போறோம். அப்பா எங்களுக்கு ஒரு வர வேண்டும் அப்பா. என்ன வர? அதாவது பகவானுக்கு பிள்ளையா பிறந்து நாங்க நீ செத்தமில்ல. இன்னைக்கு என்ன நாள்? அமாவாசை ஐப்பசி மாதம். அமாவாசை. இந்த ஐப்பசி மாசம் அமாவாசையில உயிர் விட்டோம். அதனால எங்களுக்கு ஊடகத்துல மாநில மக்கள் கொண்டாடபடி வரங்கூட அப்பா, வரங்கூட அம்மா. அப்படியே தருகிறோம். என்ன வரும்? ஆவிட்டோம். பிறந்தவர்கள் நரகத்தால் பிறந்த நரகாசுரன் நர தீபாவளி என்று ஒன்று கொண்டாடுவோம். நரகாசுரன் செத்த நாள் ஐப்பசி மாசம் அமாவாசை நர தீபாவளி. ஊடகத்து மக்கள் நர தீபாவளி என்று அதாவது குளித்து நீராடி புத்தாடு புதாடு அடைந்து எங்களை கொண்டாட வேண்டும். அது மட்டுமில்ல தம்பி இங்க வாடா, கம்பெனி குழு வாட்டம் புண்டா, கம்பெனி குழு வாட்டம் புண்டானா இங்க வாடா தம்பி. ஆமா நீ பேசக்கூடாது. அந்த தம்பி அப்பா வேற ஒண்ணு இல்ல. அப்பா அதாவது நாங்க செத்தனைக்கு ஊழகத்து மக்கள் நர தீபாவளி கொண்டாடுவாரு. எங்க கையில பட்டாகத்தி பட்டாசா போட்டு பட்டாசா வெடிக்கட்டும். கையில இருக்கிற பட்டாகத்தி பட்டாசா வெடிக்கட்டும். நாங்க போட்டு வச்சு சொல்றேன். மேல போய் வெடிக்கல. நாங்கள் அதம் பண்ணவே இந்த அதிர்ச்சிக்கு அதுக்கு நான் அதிர்வடி ஆகட்டும். தம்பி இந்த வாடாகி வாங்கி போயில நாம சத்தங்க இனிமேல் இந்த உலகத்துல வாழக்கூடாது. அம்மா அதாவது சத்தம் பிடித்தால் திரும்பி கிடக்கூடாது. தம்பி நாமளே தற்கொலை பண்ணி ஏற்றுவோம். இந்த நரகாசுரன் எத்தனை நாள் தான் நர தீபாவளி. அதாவது ஒரு புது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அழைச்சிட்டு வந்து எண்ணெய் தேய்ச்சி தண்ணி ஊத்தி புத்தாட ஊத்தி அதன் பிறகுதான் பட்டாசு வெடிக்கிறது. இந்த செத்து போன பெரியங்களுக்கு நாம என்ன பண்றோம், சாங்கியம் பண்ற போது அந்த மாமச்சனை வேட்டி துண்டு எடுத்து போடுவாங்க. இப்ப இந்த புது மண்டலத்தில் இருக்கிறீங்க எல்லாருமே கொண்டாடுறதுனால அவங்களே சொந்தத்துக்கு எடுத்துக்க வேண்டியதுதான். அதனால் இந்த நரகாசூரன் சண்டை இல்லையே பாமா ருக்மணி சபதம் என்னும் நாடகம் இனியே நிறைவேறிடுச்சு.